வீட்டில் எப்போதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா அது பூஜை அறைங்க. நாம் எப்படி பூஜை அறையை பராமரிக்கிறோமோ வீட்டில் பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபாடு செய்கிறோமோ அதுக்கேற்றதான் பலன் கிடைக்கும். நம்ம எத்தனை நாள் விரதம் இருந்தும் ஆலயங்கள் சென்று வழிபட்டாலும் நம்ம வழிபாட்டின் முழு பலனையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இடம்னா நம்ம வீட்டு பூஜை அறை. இந்த பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் சில இருக்குது. அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைகள் செய்து பலனே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா எந்த விதமான பலனாக இருந்தாலும் உடனடியாக கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் பார்த்தீங்கன்னா இறைவனிடம் கொண்டு சேருங்க. வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதும் நிலைத்திருக்க வீட்டு பூஜை அறையை இந்த முறையில் பராமரித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாங்க. மேலும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்னு உங்களுக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பதிவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினசரி நம்ம காலை மாலைன்னு இரு நேரமும் வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு வந்தாலே ரொம்ப நல்லதுங்க. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சில வரைமுறைகள் இருக்குது. இந்த முறைப்படி நம்ம பார்த்திங்கன்னா வழிபாட்டை மேற்கொண்டாலே நம்முடைய முழு பலன் கிடைக்கும். நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்று இந்த பூஜை அறை. வீட்டில் எப்போதுமே உங்கள் வீட்டில் தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க வீட்டு பூஜை அறையை எப்படி வைத்திருக்காங்கன்னா முதல்ல நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படம் சிலை உள்ளிட்டன்னு வைத்து வழிபடுவோம். இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய படமும் இருக்கும். ஆனால் சுவாமியினுடைய படங்களையும் தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது. அந்த முறையில் வழிபடக்கூடிய முறைகள்னு சில இருக்குது. இந்த முறையில் நம்ம வழிபட்டாலே தினசரி வழிபாட்டினே நம்ம மேற்கொண்டு வந்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா நன்மைகள் பெருகுவதோடு தெய்வத்தின் அருளோ எப்போதும் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருக்கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும்னா பூஜை அறையில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் ஒன்றான கண்ணாடி அவசியம் இருக்கணுங்க. இதற்கு தினமும் பூஜை செய்யும்போது தீபதூப ஆராதனை காமிங்க. இந்த கண்ணாடியில் தாங்க தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிக்குது. அதனால் அவங்க அருளும் ஆசையும் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும். அதே போல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்க வெள்ளின்னு பொருளால் செய்த விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடணும். வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும் போதே வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியலாம் கூட சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்து வழிபடுங்க. அதே போல் சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்புன்னு மங்கள பொருளை நிரப்பி வச்சு பூஜை செய்வது நல்லது. குறிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகருடைய பாதத்துக்கு அருகே எப்போது சிறிது அரிசி வைத்துக்கோங்க. இதனால் வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறையும் ஏற்படாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னென்னா தண்ணீர் தாங்க. தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் பூஜையை செய்யாதீங்க. எப்போதும் பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்திங்கன்னா காலியாமாக பார்த்துக்கோங்க. அதில் 1-2 துளசி இலைகளை போட்டு வைங்க. அதே போல் வீட்டு பூஜை அறை பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. நம்ம வீட்டில் எந்த ஒரு விஷயமாக தொடங்குவதாக இருந்தாலும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வைத்து வழிபட்டு தொடங்குனீங்கன்னா அந்த காரியம் நிச்சயம் வெற்றியாக மாறும். வீட்டு பூஜை அறையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க. பூஜை அறையிலோ இல்லைன்னா வீட்டில் நீங்கள் தெய்வ படங்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் கிழக்கு நோக்கி இருக்கணும். வணங்குபவங்க தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தபடி அமர்ந்து வணங்கணும்.
தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்காதீங்க. கிழக்கு பக்கம் முடியாதுன்னா தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைத்து வழிபடுங்க. அதே போல் வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லுவாங்க. எனவே வெற்றிலையை காம்பை கிள்ளி விட்டு தான் வெற்றிலையை கழுவி பின்னாடி பூஜைக்கு நீங்கள் வைக்கணும். சாமிக்கு படைக்கும்போது வாழை இலை போட்டு படைங்க. அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்துக்கு வலது பக்கமாக இருக்கணும். அதே போல் குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களோ நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தாங்க. பூஜை செய்யும்போது கடவுளுடைய உருவங்களின் பாதங்களோ முகத்தை பார்க்காம பூக்களால் மறைத்திடாதீங்க. முகமும் பாதமும் திறந்த நிலையில தான் இருக்கணும். அதே போல் பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைத்திருக்கிறன்னு பேரில் நெருக்கமாக வைக்காதீங்க. ஒவ்வொரு தெய்வ சிலைக்கு இடையில போதிய இடம் விட்டு தான் வைக்கணும். அதே போல் அன்னம் முதலியவற்றை எவசில்வர் பாத்திரத்துங்களை நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடாது. பாத்திரத்தில் இலை வச்சு அதன் மேலே தான் உணவை வைத்து நெய்வேத்தியம் படைக்கணும். பொதுவாகவே ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடங்க. வீட்டில் சிறிய இடம் இருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு சிறு பகுதி பூஜை செய்வதற்குன்னு கிழக்கு திசை நோக்கி வைத்திருப்பீங்க. இப்படி அனைவருக்குமே இறைவனை வணங்குவதற்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்படி இறை வழிபாடு செய்யக்கூடிய இந்த பூஜை அறையை பராமரிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாராவது உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையும் சமையலறை பார்த்து தான் அந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அப்படி நம்முடைய பூஜை அறை எப்படி நம்ம சுத்தமாகவும் தெய்வ நிறைந்ததாக வச்சிருக்குமோ அதே போல் நம்முடைய வீடோ நம்முடைய முகமோ லட்சுமி கடாட்சத்தோடு எப்போது இருக்குங்க. இதன் மூலம் நிச்சய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், பணவரவு உண்டாகும். இப்படி லட்சுமி கடாட்சத்தை நிறைந்திருக்க உங்கள் வீட்டு பூஜை அறையை வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைச்சிங்கன்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டு பூஜை அறையில் சில பூஜை அறையில் பலவிதமான விளக்குகளை வச்சு தீபம் ஏற்றுவீங்க. அவை எத்தனை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும்னு குழப்பம் பலருக்கு இருக்கும். தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தின் ஒளி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குதோ அப்படி அந்த வீடு பிரகாசமாக இருக்குமா. எனவே இதற்கு வைப்பதற்கான எண்ணிக்கை எதுவும் கிடையாது. ஆனால் பலவித விளக்குகளை வைத்திருப்பதோடு ஒரு அகல் விளக்கு நிச்சயம் கட்டாயம் இருக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கை ஏற்றிய பின்னரே மற்ற தீபங்களை ஏற்றணும். அதே போல் சாம்பிராணி, ஊதுபத்தி, தசங்கம்னு சூடம் இவை அனைத்துமே இந்த அகல் விளக்கின் ஒளியில் இருந்து ஏற்றிக்கொள்ளலாம். ஆனால் தவறையோ காமாட்சியம்மன் விளக்கில் இருந்து மற்ற அனைத்தையும் ஏற்றுவது ரொம்ப தப்புங்க. அதே போல் வாரந்தோறும் பூஜை செய்யும் வழிபாடும் போது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து வழிபடுவது பலருடைய பழக்கமாக இருக்குது. இந்த வெற்றிலை பாக்கு இரட்டை படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அதன் மீது பெரும்பாலும் கொட்டைப்பாக்கு இல்லை நீஜாம் பாக்க வைப்பீங்க. அதன் மீது வைக்கக்கூடிய வாழைப்பழம் காம்புடன் இருக்கணும். வெற்றிலையும் காம்புடன் இருக்க வேண்டுங்க. வெற்றிலை பாக்கின் மீது எப்போதும் ஒரு மலரை அவசியம் வைத்திட வேண்டும். நான்காவதாக பார்த்திங்கன்னா பூஜைக்காக தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும்னு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. 3 கண் இருக்கக்கூடிய பகுதியை தேங்காயை இறைவனின் வலதுபுறமோ உங்களுக்கு இடதுபுறமாக வைக்கணுங்க. மற்றொரு பகுதியை இறைவனின் இடதுபுறமோ நமக்கு வலதுபுறமாக இருக்கும்படி வச்சுக்கணும். ஐந்தாவதாக வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா கஜலட்சுமி அல்லனா காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றுவது ரொம்ப நல்லது. இப்படி ஏற்றக்கூடிய விளக்கில் அடியில் ஒரு தட்டு வச்சு அதன் மீது மஞ்சள் அரிசி இல்லைன்னா மலர்களை வைத்து ஏற்றுங்க. ஏன்னா அம்மனை எப்போதோ சிம்மாசனத்தில் மட்டுமே அமர வைக்கணும். இப்படி செய்தாலே நிச்சய குடும்பத்தில் எப்போதோ நன்மைகள் அதிகரிக்கும். வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் விலகிடுங்க. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை கிழக்கு இல்லைன்னா வடக்கு நிகை இருக்குமாறு பார்த்து வைக்கணும். இரு நேரமும் சுத்தமான நெய் இல்லைன்னா நல்ல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தீபத்தை எப்போதும் வாயால் ஊதாதீங்க, பூக்களால் கொண்டு பார்த்திங்கன்னா அணைப்பது நல்லது. அதே போல் குலதெய்வத்தை முதல்ல நினைத்த பிறகு இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்க. கற்பூர தீபம் காட்டி தெரிந்த எளிய மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். தூய்மையான நீரை பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு பாத்திரத்தில் வைத்து சிறிது துளசிலினா மலர் சுற்றி வழிபடுங்க. பூஜை அறையை எப்போதுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. இறந்த முன்னோர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்காதீங்க. அதே போல் உடைந்த சிலைகள், சேதமடைந்த
படங்களை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடாது. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடுவதாக இருந்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யாதீங்க. அதற்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கு படங்களை சுத்தம் செய்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யக்கூடிய நாளில் பூக்களால் அலங்கரித்து தீப தூபம் காட்டி ஆராதனை காட்டி நீங்கள் வழிபடுங்க. வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருப்பதான்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.